محمد نبينا بنور هدينا தொடர்ந்து பார்த்து கொண்டு வர சீராவில் இன்றைக்கு 8வது நாள் 8வது வகுப்பு. நாங்கள் நேற்றைய தினம் கவனித்தோம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷுஐப் அபி தாலிப் அந்த கணவாயிலிருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்சா அல்லது பெரியப்பா அபு தாலிபுடைய வஃபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 50வது வயதில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவ்வளவு காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு அரணை போல இருந்து அன்பு நபியை எல்லா பக்கத்திலையும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாத்த அபு தாலிபுடைய வஃபாத் எப்போ நடக்குது? நேற்று பார்த்தோம், ரஜபுடைய மாதம். சரியாக 2 மாதம் கழிய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 1/4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்த ஹதீஜா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு உயிராக இருந்த 6 துணைவி ஹதீஜா அம்மையாருடைய வஃபாத். 2ம் கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய 2 கவலைகள். இதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க தாயிஃபுக்கு. தாயிஃப் வாசிகள் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களா என்ற ஆவலோடு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? அவங்களும் ஏற்றுக்கொள்ளல. அவங்களும் அடிக்கிறாங்க, கல்லடிக்கிறாங்க. இந்த கவலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமான கவலை. இவ்வளோ பிரச்சனைகளோடு வரக்கூடிய மனிதர் சடைவடைஞ்சு போகல. என்ன செய்கிறேன்னு விளங்குதில்லையே, விரக்தியாகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. இன்னமா அஷ்கு இலைக்க பஸ்ஸி வ ஹுஸ்னி, யா அல்லாஹ் என்ற எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் முறையிடுறேன். ஹைரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முழுக்க பிரச்சனைகள் நிறைஞ்சதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுசுன் என்று பெயர், கவலையுடைய வருடம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது, அந்த முக்கியமான இன்சிடென்ட் நடந்த ஆமுல் ஃபீலை வச்சு, அந்த ஃபீலுடைய யானை படையுடைய நிகழ்வை வச்சு ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்பட்டுச்சதோ, இதே போல் இது கவலைகள் நிறைஞ்ச வருஷம் என்றதுனால ஆமுல் ஹுசுன் என்று வைக்கப்பட்டுச்சுது. அப்போ இப்படியான கவலையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபுடைய ஆறுதலுக்காக தொடர் கவலைகளில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் உள்ளம் நொந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதொரு காரணம், அவருக்கு ஆறுதலுக்காக. அடுத்தது 2வது காரணம் அத்தாட்சிகளை காட்டுறதுக்காக. 3வது காரணம் உலகத்தில் மிக பெருமதியான ஒரு கிஃப்டை சமூகத்துக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. இந்த 3 காரணங்களுக்காகவும் அல்லாஹு தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிஅராஜுக்காக அழைச்சி கொள்கிறான். கவலையில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலுக்காக உண்டு. 2வது அத்தாட்சிகளை காட்டுறதுக்காக. 3வது உலகத்தில் மிக பெருமதி வாய்ந்த ஒரு பரிசை அல்லாஹு தஆலா கொடுக்கிறதுக்காக மிஅராஜுக்கு கூட்டிட்டு வருமாறு வானுலகத்தின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் புராக் எனும் வாகனம் இதுக்கு முந்தி யாருமே பாவிச்சது கிடையாது. இதுக்கு முந்தி அந்த புராக் என்ற வாகனம் பாவிக்கப்பட்ட வாகனம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நபி அவங்க இருக்கிறாங்க மக்காவில். மிஅராஜை பற்றி பேசக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம் என்ன? சூரா கஹ்ஃபுக்கு முந்தின சூரா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த சூராக்கு பெயரே சூரத்துல் இஸ்ரா. இஸ்ரா என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து கஅபாவிலிருந்து முதலாவது அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுக்கிறான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எவ்வளவு தூரம்?
1500 கிலோமீட்டர் அப்பால் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே நைட்டில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு 1500 கிலோமீட்டர் தூரத்தையும் அல்லாஹு தஆலா ஒரே இரவையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு போகிறது. அப்போ மஸ்ஜிதுல் ஹராம்லிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்துக்கு பெயர் இஸ்ரா. அந்த பயணத்துக்கு பெயர் இஸ்ரா, இரா பயணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறக்கிட்டு புராக் என்ற வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவுடைய அந்த ரிங்கில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளுக்கு போகிறாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் எழுப்பி 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் சஃப்புல நிற்க வச்சு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இமாமாக ஆக்கி அல்லாஹ் லீடர்ஷிப்பை கொடுத்து அல்லாஹு தஆலா அங்கிருந்து மிஅராஜுக்கு எடுக்க போகிறான். ஹைரன், இதுக்கு முன்னால் நாங்கள் பார்ப்போம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றது எது. இன்றைக்கி நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோல்டு கலர் டோம் உள்ளது, அது மஸ்ஜிதுல் அக்ஸாவல்ல. ஃபோட்டோவை பார்த்தா விளங்கும், அது மஸ்ஜிதுல் அக்ஸாவல்ல. அதுக்கு சொல்கிறது குப்பத்து ஸஹ்ரா. அதுக்கு சொல்கிறது குப்பத்து ஸஹ்ரா. அதே வளவுள்ளுக்கு பாருங்கள், அதே வளவுள்ளுக்கு அந்த கோல்ட் கலர் டோம் உள்ள நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நினச்சி கொண்டிருக்கிற அந்த மஸ்ஜிதுக்கு இன்னும் முன்னுக்கு வார நேரம் பாருங்கள், பழைய ஒரு மஸ்ஜித் இருக்குது. அது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டின மஸ்ஜிதுல் அக்ஸா. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா. ரெண்டாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் அது மஸ்ஜிதுல் அக்ஸா. அது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த கோல்ட் கலர் டோமல்ல, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக கட்டப்பட்டது. கேட்குறாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, கம் பைனஹுமா, அந்த ரெண்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கட்டப்படுறதுக்கு இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 வருஷங்கள் என்று சொல்லி. அப்போ அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் இந்த முழு இந்த ஏரியா ரெட் கலரில் மார்க் பண்ணப்பட்டிருக்கிற அந்த முழு ஏரியாவுக்கும் சொல்கிறது அது பைத்துல் மக்திஸ், அது அக்ஸாவினுடைய பகுதி. அதில் இன்னும் 1-2 பள்ளி வாயில்கள் இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்கிறது அந்த ஏரியாவுக்கு, பைத்துல் மக்திஸ் என்று சொல்கிறது அந்த ரெட் கலரில் போட்டிருக்கிற அந்த முழு ஏரியாவும் சேர்த்து, அதாவது அந்த டோமுள்ள அந்த குப்பத்து ஸஹ்ரா அதுவும் அதுல்லுக்கு தான் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதுல்லுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அந்த போர்டர் ஃபுல்லாக சேர்த்து தான் சொல்கிறது பைத்துல் மக்திஸ் என்று சொல்கிறது. ஹைரன், அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது தான் அந்த பழைமையானது, அந்த கோல்ட் கலர் டோம் உள்ளது, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதல்ல. அது கிறிஸ்துக்கு பின் 691 அப்துல் மலிக் இப்னு மர்வான், உமையா ஆட்சி காலத்தில் உமையா ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் கிறிஸ்துக்கு பின் 691 கட்டின ஒன்று தான் அந்த கோல்ட் கலர், அதாவது கோல்ட் கலர் உள்ள அந்த குப்பத்து ஸஹ்ரா என்று சொல்கிறது. ஹைரன், அப்போ இந்த மஸ்ஜிதுல் பின்னுக்குள்ள சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு 1,24,000 நபிமார்களுக்கும் லீடர்ஷிப் அல்லாஹ் சும்மா எடுக்கல. ஏனென்றால் அல்லாஹ் கொடுக்க போகிறான் தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியதொரு ஒரு ப்ரைஸ், அல்லாஹ் கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்க போகிறான். சும்மா வரவானம், லீடர்ஷிப் எடுத்து கொண்டு வாங்க. 1,24,000 நபிமார்களுடைய நெத்திப்பட்ட இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்றைக்கு எவ்வளோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்குது. எங்களால் ஒன்றும் செய்யலாம், ஒன்று செய்யலும். என்ன தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிச்சு, யா அல்லாஹ், எனக்கு அந்த எங்களோட உணர்வை வெளிப்படுத்துறது.
எங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடிய சக்தி இல்லையா? உணர்வை வெளிப்படுத்துறது. யா அல்லாஹ், 1,24,000 நபிமார்களுடைய நெத்தி பட்ட அந்த மஸ்ஜித் யா அல்லாஹ், அந்த மண் யா அல்லாஹ், அந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புராக்கில் ஏற்றி கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அப்படி வானுலகம் தாண்டி 7 வானங்களை தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரம் முதலாவது வானத்தில் அடிவானத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டு அனுமதி கேட்குறாங்க மேலே வாரதுக்கு, அந்த வானுலகத்துடைய கதவை திறந்து வாரதுக்கு. அங்கிருந்து முதலாவது வானத்திலிருந்து சத்தம் வருவது, யார் வந்திருக்கிறது? ஜிப்ரீல் கீல மன் ஹாதா, யார் இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன். வமன் மஅக, உங்களோட யார் வந்திருக்கிற? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னோட வந்திருக்கிறது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்தமுன் நபி, இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்னோட வந்திருக்கிறாங்க. முதலாவது வானம் திறக்கப்படுவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அங்கே அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் சொல்கிறாங்க, மர்ஹபம் பிக, உங்களோட வரவு நல்வரவாகட்டும் என்று வெல்கம் பண்ண, உங்களோட வரவு நல்வரவாகட்டும், வெல்கம் பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாவது வானத்துக்கு எடுக்கிறாங்க. இப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, முதலாவது வானத்திலிருந்து 2வது வானத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. 2வது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இதே மாதிரி 2வது வானத்திலையும் கீல மன் ஹாதா, யார் வந்திருக்கிறார்? ஜிப்ரீல். கூட வந்திருக்கிறது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்தமுன் நபி. அங்கேயும் போனால் இருக்கிறாங்க 2வது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், அடுத்தது யார் சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபம் பிக, உங்களோட வரவு நல்வரவாகட்டும், சலாம் சொல்லி மர்ஹபம் பிஹ் ஃபனிஅமல் மஜீ, உங்களோட வரவு ஒரு நிஅமத் பொருந்தியது என்று சொல்லி 2வது வானத்திலையும் வெல்கம் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி போகிறாங்க 3வது வானத்துக்கு. அங்கேயும் அதே மாதிரி நிகழ்வு. 3வது வானத்தில் யார் இருக்கிறாங்க? எந்த நபி? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3வது வானத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மர்ஹபம் பிக் ஃபனிஅமல் மஜீ, உங்களோட வரவு எவ்வளவு நல்லதானது, வெல்கம் பண்ணி 4வது வானத்துக்கு அப்படியே போகிறாங்க. புராக்கில் ஒவ்வொரு வானமாக கடந்து சுப்ஹானல்லாஹ்ங்கிற கற்பனைக்கு படாது, புத்தியை வச்சு யோசித்து விளங்கலாம். இப்போ 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வெல்கம் பண்ணுறாங்க. அப்படி 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் அவங்களும் மர்ஹபம் பிக், அவங்களோட வரவு நல்வரவாகட்டும். அப்படியே 6வது வானத்துக்கு போகிறாங்க. 6வது வானத்தில் தான் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் சலாம் சொல்லி அவங்களும் வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் 7வது வானம், கடைசியாக 7வது வானத்தில் சய்யிதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து போகிறாங்க? இது எங்கிருந்து? மக்காவிலிருந்து எங்கே போனாங்க? அக்ஸாவுக்கு. அது என்னது? அது மிஅராஜ். அதுக்கு சொல்கிறது என்ன? இஸ்ரா. அங்கிருந்து கொண்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை காட்டினேன் நான், ரெட் கலர் போர்டர் ஆஃப் அந்த ஏரியா ஃபுல்லாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்கிறது. 35 ஏக்கர்கள் இருக்குது ஃபுல்லாக. அது முழுக்க என்ன சொல்கிறது? அது முழுக்க மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் ஹைரன். அப்போ அங்கிருந்து கொண்டு வானங்கள் கடந்து போனது தான் மிஅராஜ். 7வது வானத்தில் சய்யிதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அபுல் அன்பியாவை நாங்கள் அன்றைக்கு வீடியோவில் பார்த்தோமே, அவங்க 7வது வானத்தில் அவங்களும் வெல்கம் பண்ணி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதையும் தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. சில இமாம்களுடைய கருத்து, சில இமாம்கள் சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, எப்படி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 வயதில் அன்னை ஹலீமத்து ஸஅதியாவிடத்தில் இருக்கும் பொழுது நெஞ்சு திறக்கப்பட்டு எப்படி அந்த கல்பு ஜம்சம் தண்ணியால் கழுவப்பட்டுச்சதோ இதே மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மிஅராஜின் போதும் நடந்ததாக குறிப்பிடுறாங்க. இப்போ 7 வானங்களையும் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நபி அவங்களும் போகிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் இதுவரைக்கும் தான் அனுமதி, இதுக்கு நீங்கள் தனியத்தான் போய் அல்லாஹ்வை சந்திக்கணும், எனக்கு அங்கால வாரத்துக்கு அனுமதி இல்லை. அன்புக்குரியவங்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. எப்படி பிரசிடெண்ட், ஒரு நாட்டுடைய பிரசிடெண்ட் என்ன செய்கிறாரு, எங்களை அவர வெஹிக்கலை கொடுத்து அவர செக்ரட்டரி அனுப்பி அவர் ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கல், ஒரு புதிய ஒரு வெஹிக்கல் ஒன்று அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லி அங்கே போய் இந்த செக்ரட்டரி என்ன செய்கிறார், அப்படி டோ ஓப்பன் பண்ணி எனக்கு இது கங்கால வரையலாம், உங்களுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் இடையில் ஒரு சீக்ரெட்டான ஒரு மீட்டிங் நடக்க போகுது, தனியாக நீங்கள் 2 பேரும் பேச போகிறீங்க, செக்ரட்டரி எனக்கு கூட இன்னைக்கு வரையலாம் என்றா எங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும். அடே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சித்ரத்துல் முன்தஹா அது தங்க வண்ணத்து பூச்சிகள், பட்டர்ஃப்ளைகள், அதே போல் பிரகாசம் நிறைஞ்சு போய்த்திருந்துச்சு. அல்லாஹுடைய படைப்புல சித்ரத்துல் முன்தஹாவை யாராலையும் வர்ணித்து முடிக்க இயலாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைரன், இந்த சித்ரத்துல் முன்தஹாவிடத்தில் வச்சு நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உண்மையான ரியல் தோற்றத்தை கண்டாங்க. நாங்கள் அன்றைக்கு வஹையுடைய வகைகளை பார்த்தோம். வஹையுடைய வகைகளில் நாங்கள் பார்த்தோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்தில் வஹை அறிவிச்சுட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பொழுது கல்பில் போடுவாங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபி அவங்க ரியல் அசலான தோற்றத்தில் கண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரியான தோற்றத்தில் கண்டிருக்கிறாங்க. ஒன்று பூமியில், இன்னொன்று சித்ரத்துல் முன்தஹா இடத்துல. ரியல் தோற்றம் என்றா சுப்ஹானல்லாஹ், 600 ரெக்கைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, 1 2 அல்ல 600 ரெக்கைகள். அதில் ஒன்றே அவங்க விரிச்சாங்கண்டா உலகத்தினுடைய கிழக்கும் மேற்கும் மூடிக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ், ஒன்றை விரிச்சாங்கண்டா 599 மடக்கி வச்சுட்டு ஒரு ரெக்கையை மட்டும் விரிச்சாங்கண்டா என்ன நடக்குமாம், கிழக்கும் மேற்கும் மூடிக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த 600 ரெக்கைகளை சுமந்திருக்கிற அந்த உடம்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். நாங்கள்லாம் சும்மா சின்னாக்கள். இப்போ நாங்கள் இவ்வளோ பெரியாளாக இருந்துட்டு எறும்பு சின்னதாக விளங்குதே, அதை மாதிரி கூட நாங்கள் விளங்குவோமா? 600 ரெக்கைகளை சுமந்திருக்கிற உடம்பு, ஒரு ரெக்கை கிழக்கையும் மேற்கையும் மூடும், அதை மாதிரி 600 என்றா சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எறும்புடளவுக்கும் இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான மலக்குமார்கள் எல்லாம் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லை, அவங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறது இல்லை. யார்? இந்த சின்ன படைப்பு மனிதர்கள் நாங்கள் தான். எங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் ரெடி பண்ணியிருக்கிறான். ஹைரன், சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகிறாங்க. போயிட்டு அல்லாஹுவை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் நெருங்குறான், நபி அவங்களை நெருக்கி கொள்கிறான். சின்ன கெப் வரைக்கும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுவோட நெருங்குறாங்க. இப்போ தான் அல்லாஹு தஆலா பெருமதியான, சொல்லி முடிக்க முடியாத மிக பெருமதி வாய்ந்த இந்த கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குறான். என்ன கிஃப்ட் அது? ஸலா, தொழுகை. எஸ், இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அவ்வளவு பெருமதியான தொழுகை. மற்ற ஜக்காத்தா எடுங்க, ரமலான் எடுங்க, ஹஜ் எடுங்க, அவ்வளோ தூரம் அழைச்சிட்டு போகல. அது அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த மெசேஜ். ஏனைய இபாதாக்கள் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்த மெசேஜ். ஆனால் ஸலா அப்படி அல்ல. அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு பயணம், இது புத்தியை போட்டு விளங்கையில் அது ஒரு ஆச்சரியமான பயணம். அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலெடுத்து அணுகிறாங்க. வஹையுடைய வகைகளில் இதையும் பார்த்தோம். சில சமயம் 7 வானத்துக்கு மேலெடுப்பான், வேறொன்றுக்கும் எடுக்கல. இந்த ஒரு தடவை மட்டும்தான் தொழுகையை கொடுக்கறதுக்காகத்தான் அல்லாஹ் எடுத்தான்.
அந்த தொழுகை இன்றைக்கு எவ்வளோ வீணாக்கப்பட்டு கொண்டிருக்குதுன்னா, எங்களோட வீட்டுக்குள்ளால் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க, தெரிஞ்ச வட்டாரம், நாங்கள் எல்லாரும் பொறுப்பே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. அல்லாஹ் கேட்பான். ஹைரன். முதலாவது எத்தனை வக்து தொழுகை கொடுக்கப்படுவது? 50 வக்து தொழுகை. அதை யார் குறைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறது? யார் அனுப்பின? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும். இந்த 5 வச்சுட்டு நாங்கள் படுற பாடே பெரும்பாடு. ஃபஜ்ருக்காகல் இல்லை, லுஹர் இருந்தால் சில பேருக்கு அசர் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும். 55 வரைக்கும் குறைச்சிட்டு வர சொன்னாங்க. இங்கிருந்து கொண்டு இப்போ இந்த தொழுகையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மஅமூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பைத்துல் மஅமூர் என்பது 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித். பைத்துல் மஅமூர் கீழே விண்ணுலகத்தில் பைத்துல்லா அல் மஸ்ஜிதுல் ஹராம், அதுக்கு சரியா நேராக 7வது வானத்தில் இருக்குது பைத்துல் மஅமூர். கீழே பைத்துல்லா, மேலே பைத்துல் மஅமூர். கீழே நடக்கக்கூடிய முக்கியமான அமல் என்ன? தவாஃப். கீழே நடக்கக்கூடிய முக்கியமான அமல் தவாஃப். யார் செய்கிற? மனிதர்கள் செய்கிற. மேலையும் அதே அமல் தான். பைத்துல் மஅமூர்லையும் தவாஃப் ஒரே நேரில் மேலே 7வது வானத்திலையும் பூமியிலையும் தவாஃப் நடந்து கொண்டிருக்குது. கீழே செய்கிறது மனிதர்கள், மேலே செய்கிறது மலக்குகள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் மஅமூர் மலக்குமார்கள் தவாஃப் செய்கிற எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் 70,000 ஏஞ்சல்ஸ், 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செய்கிற. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு தடவை தவாஃப் செஞ்ச மலக்குக்கு கியாமம் வரைக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறல்ல தவாஃப் செய்ய. அப்போ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக 70,000 மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் என்றா ஒரு 10 நாளைக்கு 7 லட்சம், ஒரு மாதத்துக்கு 21 லட்சம், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி, 2,55,00,000 மலக்குமார்கள். ஒரு வருஷத்துக்கு 2,55,00,000, 2.5 கோடி மலக்குகள். சரி, இதை இன்னும் 10 வருஷத்தால் பெருக்குங்களே. 10 வருஷத்துக்கு சுப்ஹானல்லாஹ் 25.5 கோடி மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு செஞ்ச 70,000 மலக்கு நீ லைஃப்பில் எப்பையும் செய்யறில்லை, இதுக்கு முந்தி வேற எப்பையும் செஞ்சும் இல்லை. என்னோட வயசை போட்டு பெருக்கி பார்ப்போமே. 100 வருஷம், 100 வருஷத்துக்கு எத்தனை கோடி மலக்குமார்கள்? 250 கோடி மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் லா யஅலமுஹா இல்லல்லாஹ். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சும்மா யோசிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போயிட்டு ஹிஜ்ரி 1447, அதுக்கு 600 வருஷங்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னால் அந்த நபி. நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் நபிமார்களுடைய பட்டியல்கள். அதுக்கு எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து எவ்ரிடே 70,000, 70,000 மலக்குமார்கள் புதுசு புதுசாக தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கண்டா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமானவன்! எத்தனை கோடிக்கணக்கான மலக்குமார்கள். ஹைரன். இப்போ பைத்துல் மஅமூரில் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சுவர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சுவர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க மண், கஸ்தூரி மண். சுவர்க்கத்தில் முத்து முத்தான வளையங்கள், சுவர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அதே மாதிரி நரகத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய காட்சிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. சில குறிப்பிட்ட 1-2 மட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஞாபகப்படுத்துகிறோம். அங்கே போனால் எல்லாருமே வெல்கம் பண்ணி சிரித்து புன்முறுவல் பூத்து எடுக்கிறாங்க. ஆனால் நரகத்துடைய காவலாளி மட்டும் சிரிக்காமல் இருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் வந்து இருக்குது, எப்படி நபிமார்கள் வெல்கம் பண்ணினோ இதை மாதிரி
மலக்குமார்களும் சிரித்து சலாம் சொல்லி எல்லாம் வெல்கம் பண்ணுற நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்காமல் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சிரித்து சலாம் சொல்லி வெல்கம் பண்ணி எடுக்க ஏன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சிரிக்காமல் அப்படியே இருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மீகாயில் சிரிக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நேத்தல்ல, இது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்போ நரகத்தை படைச்சானோ அன்றைக்கு அவர முகத்தில் இந்த சிரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. மலக்குமார்கள் நரகம் போகிறது இல்லை, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை அனுபவிக்கிறது இல்லை. மலக்குமார்கள் அதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறது. ஆனால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அண்டையிலிருந்து அவங்களோட முகத்தில் சிரிப்பை காணலை யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காட்சிகள் கண்டாங்க. அதில் சில காட்சிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. நரகத்தில் சில மக்கள் அவங்களோட உதடுகள் எப்படி என்றா ஒட்டகத்தினுடைய உதட மாதிரி பெருத்த உதடுகள். அவங்க பெரும் பெரும் நெருப்பு கல்லுகளை அப்படி உள்ளுக்கு போட்டு அவங்க சப்பி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இவங்கெல்லாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் அனாதைகளுடைய சொத்துக்களை என்ன செஞ்சவங்க, அனாதைகளுடைய சொத்துக்களை இவங்க அபகரித்தவங்க, அதை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவங்க என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி உதடுகளுக்குள்ளால நெருப்பு கல்லுகளை போன்றவங்களோட பின் துவாரத்தினால் அந்த நெருப்பு கல்லுகள் வெளியே வந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிகிட்டு போகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. சில பேர் மிக பயங்கரமாக வயிறு பெருத்த சில பேரை காண்றாங்க. அவங்களுக்கு அங்கிட்டு திரும்பி கொள்ளவும் மேலா, இங்கிட்டு திரும்பி கொள்ளவும் மேலா. ஆனால் அவங்கள ஃபிர்அவுனுடைய குடும்பங்கள் நரகத்தை கடந்து போகும் பொழுது அவங்கள மிதிச்சு கொண்டு போகிறாங்க. உலகத்தில் மனிதனாக பிறந்ததில் ஆக கேடுகட்ட மனிதன் தான் ஃபிர்அவுன். ஏன்? இபிலீஸ் ஷைத்தான் சொல்லாததையும் சொன்னவன் தான் ஃபிர்அவுன். இந்த ஷைத்தான் கூட என்ன வணங்குங்க, நான் தான் ரப் என்று சொல்லல. ஆனால் யார் சொன்ன? ஃபிர்அவுன் சொன்ன. ஆக கேடுகட்டாக மோசமானவன். அவன்ட குடும்பம் நரகத்தில் கொஞ்சம் பேரை மிதிச்சிட்டு போகிறாங்கண்டா. நபி அவங்களுக்கு ஆச்சரியம். கேட்டாங்க ஜிப்ரீல், யார் இவங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க வேறு யாரும் இல்லை, இவங்க வட்டி எடுத்தவங்க, வட்டி வாங்கக்கூடிய மக்கள். இவங்க வட்டி என்றது மிக பயங்கரமானது. அல்லாஹு தஆலாவோட யுத்த பிரகடனம் செய்கிறான் வட்டி எடுக்கிறவங்களை. என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் வட்டியில் மட்டும் கை வச்சிடவான. மனிதனை தலை தூக்கூடாது, தலைகீழாக பெரட்டிடும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில பேரை பார்த்தாங்க, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஒரு நல்ல கொளுத்த இறைச்சி துண்டுகள் தொங்கிக் கொண்டிருக்குது. அதுக்கு பக்கத்தில் சரி நாற்றம் துர்நாற்றம் வீசக்கூடிய அழுகி போன அருவருப்பான மெலிஞ்ச சதைகளற்ற இறைச்சி துண்டுகள் இருக்குது. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, நல்ல இறைச்சி துண்டுகளுக்கு போகாமல் அந்த நாற்றம் பிடிச்ச நாரி போன இறைச்சி துண்டுகளை அவங்க எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல், இவங்கெல்லாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க தான் விபச்சாரம் செஞ்சவங்க உலகத்தில். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. இப்படி ஏராளமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு மக்காவுக்கு வராங்க. வரும்பொழுது இதெல்லாம் ஓவர் நைட், ஒரு நைட்டில் நடந்த சம்பவம். இதெல்லாம் போகும்பொழுதும் கண்டாங்க. மக்காவிலிருந்து ஷாம் தேசம் நோக்கி போன அந்த பிஸ்னஸ், அந்த வணிக அந்த கூட்டம் என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. இந்த இடத்தால தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் அவங்களோட ஒட்டகம் ஒன்று மிஸ் ஆகி வேறொரு பக்கம் போய்த்துருச்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயண கூட்டத்திட்டு போயிட்டு
உங்களோட ஒட்டகம் உண்டு மிஸ் ஆகி போகுது, அந்த பக்கத்தில் இருக்குது, போய் எடுத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் மக்கள்கிட்ட சொல்கிற நேரம் என்ன செய்கிறாங்க, குறைஷிகள் வளமைக்கு மாற்றமாக இன்னும் ஏசுகிறாங்க, இன்னும் கூடுதலாக ஏசுகிறாங்க. என்ன அட இவ்வளோ காலம் நாங்கள் இப்படிலாம் சொல்லிக்கொண்டோம், அதெல்லாம் சரி, இதுக்கு முந்தி சொன்ன கதையை கூட நம்பேலும் என்று நினைங்களே, இது நம்பக்கூடிய செய்தியா? எங்கே இங்கிருந்து மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 1500 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததை கூட நம்பேலுமா? ஓவர் நைட்டில் பெரிய புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஒட்டகத்தில் ஒரு நைட்டில் 1500 கிலோமீட்டர் போயிட்டு வந்தன்ற செய்தியே நம்பலாம். இவர் சொல்கிறாரு அங்கிருந்து கொண்டு 1 வானம் 2 வானம் 3 வானம் 7 வானம் தாண்டி போயிட்டு வந்தாங்கன்னு. இதெல்லாம் நம்பக்கூடிய செய்தியா? இன்னும் ஆத்திரத்தோடு ஏசிக்கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஹைரன் இப்போ கேட்குறாங்க, சரி நீங்கள் போனேன்னு சொல்கிறீங்க தானே, அப்போ உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொஞ்சம் எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்களே. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், சின்னத்திலிருந்தே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெரியும், அவங்களோட ஒவ்வொன்றையும் கண்காணித்து கொண்டு வராங்க. இவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனது கிடையாது, ஷாமுக்கு போனது கிடையாது. ஷாமுக்கு போன பயணம்தான் 12 வயதில் அபு தாலிபோட அந்த துறவி திருப்பி அனுப்பினாடு ஷாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வானம் இவரேண்டு. அப்போ அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண் முன்னுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் காட்டுறான். நபியவங்க எங்கே இருக்கிறாங்க, மக்காவில். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது 1500 கிலோமீட்டருக்கு அங்கால. இங்கிருந்து கொண்டு அல்லாஹ் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நேரடியாக பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி இருக்குது, இந்த இடத்துல இந்த கதவு இருக்குது, இந்த டோரில் இந்த ரிங் இருக்குது. ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை வர்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் பேசலை, சுப் என்றிருக்கிறாங்க. அப்போ இது கூட இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் நபி அவங்க வர்ணித்தது 100க்கு 100 சரி, எந்த பிழையும் இல்லை. இவங்களுக்கு இன்னும் உறுதியாக இவர் நபி தான். நாங்கள் நேற்றும் கவனித்தோம். என்னது இவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டம் நபியாக இருக்குமோ, பல ஊசலாட்டங்கள் வருவது, அதில் அல்லாஹ் இவர் நபிதான் என்றதை தெளிவுபடுத்துகிறான். அதே மாதிரி அபு தாலிப் வந்து கணவாயிலிருந்து வந்து சொன்னாங்க, அபு ஜஹ்லே நீ காபாவில் எழுதி தொங்குட்டு இருக்கிற அந்த எக்ரிமெண்ட் கரிச்சிருச்சுது, அல்லாஹ் என்ற வேர்ட் மட்டும்தான் இருக்குது, வேணுமெண்டா போயிட்டு பாருண்டு போயிட்டு பார்த்தா அப்படியே இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை என்ன தம்பிட மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதாக. அப்பையும் விளப்பம் இவர் உண்மையிலே நபிதான் என்று. அப்போ யூதர்கள்ட்ட கேட்டாங்களே, யூதர்கள் சொன்னாங்க 3 கேள்விகளை கேட்க. நேற்று முந்தின அது கவனிச்சோமே. என்னது அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன இவர் நபிதான் என்று. அப்பையும் இவங்களுக்கு ஊர்ஜிதமாகிச்சது நபிதான் என்று. இப்போ இன்னொரு கட்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே வர்ணிக்கிறார். இவங்களுக்கு இன்னும் விளப்பம், உண்மைக்கும் இவர் நபிதான் என்று ஏற்றுக்கொள்ளல. என்ன புடிவாதம்! அட இப்படி ஏற்றுக்கொண்டா எங்கட தன்மானம் எங்கே போகிற? புடிவாதம். இந்த புடிவாதத்தினால தான் இவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள இல்லை. மமத பெருமை. அல்லாஹு தஆலா எப்படி இவங்களுக்கு இவர் நபிதான் என்ற உணர்வை கொடுத்தானோ இதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறது, நன்முஸ்லிம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இஸ்லாமிய உணர்வை கொடுக்குற. நாங்கள் யோசிக்கப்படாத என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஹசரத் அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக படைச்சு போட்டு என்ன செஞ்சு நீங்களாம் சொர்க்கத்துக்கு போங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அல்லாஹ் நன் முஸ்லிம்ஸாக படைச்சு போட்டு நீங்களாம் நரகத்துக்கு போங்கண்டா. ஹசரத் அது அநியாயம் இல்லையா? அநியாயமா இல்லையா? அநியாயம் தானே அப்படி செஞ்சா. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யறில்லை. அல்லாஹ் என்ன செய்கிற, நன் முஸ்லிம்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிற, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உணர்த்துற இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்றது அல்லாஹ் உணர்த்தாமல் அல்லாஹ் யாரையும் மௌத்தாக்கர் இல்லை. அப்படி உணர்த்தாமல் மௌத்தாக்கினா அல்லாஹ் அநியாயக்காரன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அநியாயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நெருப்பு அந்த காட்டு தீ பரவிச்சுது. அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் அதுக்கு பின்னால் அந்த நிகழ்வுக்கு பின்னால் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி பலஸ்தீன் அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்பாவி குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் எத்தனை பிரபலங்கள் முஸ்லீமானாங்கன்னு தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையும் அல்லாஹ் உணர்த்துற
கோவிட் காலம். அந்த கோவிடுக்கு பின்னால் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிற இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்ற உணர்வு அல்லாஹ் ஒன்றுக்கு பல தடவை ஏற்படுத்துகிற. ஏன் ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் ஏற்படுத்தினானே, ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் அதை கொடுக்குற அந்த உணர்வை கொடுத்து அதுக்கு பின்னால் நீ ஏற்றுக்கொள்ள எல்லாம் நீ மௌத்தாவி நரகம் போகிறது வேறு, அது ஓண்ட பிரச்சனை. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்குற. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஹைரன். இப்போ இவங்களுக்கு இன்னும் உறுதியான ஏற்றுக்கொள்ளலாம். ஹைரன். இந்த நேரத்தில் இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அவங்க வந்த நேரம் அப்போ இவங்க சொன்னாங்க, பாருங்களே இவர் இப்படி சொல்கிறாரு, நம்பேலுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால் இந்த இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னாங்களா? ஓ, நபி அவங்க சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, அப்போ இது உண்மைதான், வேறொன்றும் இல்லை. எல்லாரும் மறுத்த பொழுது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்தினாங்க. இதனால தான் அபூபக்கர் சித்தீக் உண்மைப்படுத்தியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை பேசினதனால அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் அஸ்ஸாதிக், உண்மை பேசுகிறவர். இவருக்கு அஸ்ஸித்தீக், உண்மைப்படுத்தியவர் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சுது. ஹைரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனாவது வயதில் நடந்துச்சுது? நபியுடைய 52 அல்லது 53வது வயது, நுபுவத்தினுடைய 12வது அல்லது 13வது வருஷம். அன்பு நபியுடைய 12வது 52வது வயது அல்லது 53வது வயதில் இந்த விண்வெளி பயணம். எதுக்கு? ஒன்று அந்த கவலையோடு இருந்த நபிக்கு ஆறுதல் சொல்ல, அத்தாட்சிகளை காட்ட, மூணாவது தொழுகை என்ற அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுக்கறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. 53வது வயது. அடுத்து என்ன நடக்க போகுது என்ற செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் கவனிப்போம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மிஅராஜில் கொடுத்த அந்த தொழுகை சமூகம் வீணாக்கி கொண்டிருக்குது. எல்லாரும் பொறுப்புதாரிகள் என்ற அடிப்படையில் அந்த 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 தொழுகையை, அந்த பரிசு, அந்த கிஃப்டை சரியான விதத்தில் நாங்கள் எல்லாரும் முழு சமூகமும் சேர்ந்து பயன்படுத்தணும். அந்த பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த பொறுப்பையும் சுமந்தவங்களாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.